தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். பேட் பாய். குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? கராத்தே பாபு படத்தினுடைய அப்டேட் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமா? அண்ட் படம் ஆகஸ்ட் 15 கூலி திரைப்படத்தோட போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. கராத்தே பாபு திரைப்படம் கூலி திரைப்படத்தோடு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை அப்படின்றத உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் முழுமையாக முடிவடைந்து விட்டது. அதனால் விரைவிலே அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதி அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அறிவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சார், சில சமயங்களில் ஒரு கேள்விக்கான பதிலை தவறாக சொல்லிட்டு ரசிகர்கள் சரியான பதிலை கமெண்ட்டில் சொன்னதும் அதை பார்த்து நீங்கள் ஐயோ தவறாக சொல்லிட்டோமேனு வருந்தியதுண்டா? அப்படி வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா அது என்ன கேள்விக்கான பதில்னு ஷேர் பண்ண முடியுமான்னு கும்பகோணம்லேருந்து சிவகுமார் ராதாகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. வாசகர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு 100% சரியாக பதிலளிப்பதற்கு நான் முயற்சித்தாலும் அது சாத்தியமாக சொல்லுங்கள். ஒரு 10% வகைகள் சரியாக அமையாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா எம்ஜிஆரோடு எந்தெந்த படங்களில் ஜாபர் சீதாராமன் இணைந்து நடித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு ரசிகர் கேள்வி கேட்டிருந்தார். அதற்கு சரியான பதிலை நான் தரலை அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு ரசிகர் அதற்கான விளக்கத்தை சொன்னபோது அவருடைய அந்த விளக்கத்தை உடனடியாக நான் ஏற்றுக்கொண்டேன். குட் பேட் அக்லி படத்தை பார்க்கும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரினுடைய பாட்ஷா திரைப்படத்தை ரீமேக் பண்ணி அதில் நடிகர் ரஜித்குமார் நடித்தா ரொம்ப அருமையாக இருக்கும். அண்ட் அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஒரு கேமியோ ரோல் பண்ணால் சூப்பராக இருக்குமே, இதை எந்த இயக்குநர்களாவது சிந்திப்பாங்களான்னு இலங்கையிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. அந்த பாட்ஷா கேரக்டரை திரும்ப தான் ஏற்று நடித்தாலே அவ்வளவு சிறப்பாக அமையாது அப்படின்றது தான் ரஜினிகாந்துடைய எண்ணமாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் பாட்ஷா திரைப்படத்தினுடைய பார்ட் 2வோ அல்லது பாட்ஷா திரைப்படத்துடைய மறு ஆக்கமோ இது வரைக்கும் உருவாகவே இல்லை. அதனால் உங்களுடைய யோசனையை ஏற்றுக்கொண்டு யாரும் அப்படி ஒரு படத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சமீபமாக வர பல தமிழ் திரைப்படங்களில் இளையராஜா சாரினுடைய பாடல்களை ரீமிக்ஸ் பண்ணுறாங்களே, அதுக்கு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரோ அல்லது இயக்குனரோ ஏன் இளையராஜா சாரியே புக் பண்ணக்கூடாதுன்னு மதுரையிலேருந்து ஜாகிர் கேட்டிருக்காங்க. இன்றைய தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த துறையானாலும் சீனியர்களுக்கு அவ்வளவாக மரியாதை இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியாத விஷயமா என்ன? சார், தமிழில் 80களில் இருந்த நம்பர் 1 ஹீரோயின்னா யாரை சொல்லலாம்? அண்ட் அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச கதாநாயகி பற்றியும் ஷேர் பண்ண முடியுமான்னு கனடாலேருந்து சிவா கேட்டிருக்காங்க. 80களில் நம்பர் 1 நடிகையாக இருந்ததுன்னா அது ராதா தான். எனக்கு பிடித்த நடிகையாக அந்த காலத்தில் இருந்தவரும் அவர் தான். நடிகர் தனுஷுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இடையே என்ன பிரச்சனைன்னு சென்னையிலிருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. தனுஷுக்கும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நேரடியாக எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலே செயலாளராக இருப்பவர் கதிரேசன். இவர் தான் தனுஷனுடைய நடிப்பிலே பொல்லாதவன், ஆடுகளம் போன்ற படங்களை தயாரித்தவர். அடுத்து ஒரு திரைப்படத்தை தனுஷை வைத்து எடுப்பதற்காக அவர் தனுஷுக்கு முன்பணம் கொடுத்திருந்தார். ஆனால் அவருக்கு தனுஷ் தேதி கொடுக்கல. இவ்வளோ நாட்கள் ஆனதுனால இப்போ எனக்கு தேதி கொடுக்கணும் அப்படின்னு கதிரேசன் கேட்குறாரு. என்னால் அவருக்கு இப்போ தேதி கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் என்கிட்ட சொல்லும்போது வெற்றிமாறன் தான் அவருடைய படத்துக்கு இயக்குனர்னார். இப்போ வெற்றிமாறன் அந்த படத்தை இயக்குவதாக தெரியல. அதனால் வெற்றிமாறன் இல்லாதனால அவருக்கு என்னால் காட்சியில் கொடுக்க முடியாது. அவர் கொடுத்த முன்பணம் இருக்குல்ல, அதற்கு கூடுதலாக வேண்டுமானால் நான் அவருக்கு தொகையை தருகிறேன் என்கிறார் தனுஷ். அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் கதிரேசன். இதுதான் அவங்க 2 பேருக்கும் இடையே உள்ள பிரச்சனை. அந்த பிரச்சனை தான் இப்போ தயாரிப்பாளர் சங்கத்திலே பெரிதாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. மாநகரம், வழக்கு எண் 18/9 மாதிரியான திரைப்படங்களில் நடித்த நடிகர் ஸ்ரீனுடைய புகைப்படங்கள்னு சில புகைப்படங்கள் சோஷியல் மீடியாவில் வெளிவந்ததே, அது அவர் தானா? அவருக்கு என்ன ஆச்சுன்னு வல்வெட்டி துறையிலேருந்து செந்தமிழன் கேட்டிருக்காங்க. வழக்கு எண் 18/9, மாநகரம் போன்ற படங்களில் நடித்த ஸ்ரீனுடைய புகைப்படங்கள் சமீப காலமாக வலைதளங்களிலே தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கின்றன. அந்த படங்கள்லாம் அவருடைய படங்கள் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கடந்த ஓராண்டு காலமாகவே மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருந்திருக்கிறார் ஸ்ரீ. அதனுடைய விளைவாகத்தான் அவருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இரண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இயக்குனர் மோகன் ராஜாவுடைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகி ரொம்ப காலம் ஆயிடுச்சே, அவருடைய அடுத்த படத்தை பற்றின அப்டேட் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு கோவையிலிருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு மிகப்பெரிய படத்தை உருவாக்குகின்ற முயற்சியில் இப்போ மோகன் ராஜா ஈடுபட்டிருக்கிறார். அது தென்னிந்திய படமாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் அது ஒரு இந்தி படமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓடிடி முதல் முறையாக யாருனால எப்போ தொடங்கப்பட்டுச்சு? ஓடிடியினுடைய பெயர் காரணத்தை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையிலேருந்து வேல் கேட்டிருக்காங்க. ஓடிடி பிளாட்ஃபார்மை முதல்ல தொடங்கினதுன்னா அது ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் தான். பிக் பிக்ஸ் என்ற பேரில் தான் முதல்ல அவங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களை தாண்டி பல ஓடிடி நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவிலே
வளர்ந்து விட்டன. சார், எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாமல் நாட்டுக்கு நல்லவரா, மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல நம்பிக்கை கொடுக்குற பாடல்களோடு எம்ஜிஆர் சார் பாணி ஹீரோ உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பெல்ஜியம்லேருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. ஹீரோ என்பவர் ரொம்ப நல்லவராக, எந்த தீய பழக்கம் இல்லாதவராக, இளைஞர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லதை எடுத்துச் சொல்வராக இருந்தால் அது போன்ற கதாபாத்திரத்தை நடிக்க இப்போதுள்ள ஹீரோக்கள் யாரும் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பெரும்பாலான ஹீரோக்கள் கையில் துப்பாக்கியோடு அலைகின்ற கதாபாத்திரத்தில் தானே நடிக்க விரும்புகிறாங்க. அதுவும் மிகப்பெரிய துப்பாக்கியாக இருந்தால் உடனடியாக காட்சியத்தை கொடுத்து விடுகிறார்கள். சார், ஒரு சீன்னா என்ன அண்ட் ஒரு சீன் எவ்வளவு நேரம் இருக்கும், ஷார்ட்டுக்கும் சீனுக்கும் என்ன வித்தியாசம்னு சென்னையிலேருந்து சாம் கேட்டிருக்காங்க. தன்னுடைய காதலியை சந்தித்து காதலன் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறான். இதுதான் காட்சி. இது போன்ற காட்சிகள் இந்த அளவு தான் நீளம் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு எந்த விதிமுறையும் கிடையாது. அந்தந்த இயக்குனருடைய கற்பனா சக்திக்கு தகுந்த மாதிரி காட்சியினுடைய நீளம் மாறும். அந்த காட்சியை படமாக்கும்போது கதாநாயகி முதல்ல வராங்க அப்படின்றது ஒரு ஷாட்டு, கதாநாயகன் அவங்கள பார்க்க வராருல அது இன்னொரு ஷாட்டு, அதுக்கப்புறம் 2 பேரும் சந்தித்து கொண்டால் அது ஒரு ஷாட். இப்படி பல ஷாட்டுகளில் அந்த காட்சி படமாக்கப்படும். டைரக்டர் ராம் அண்ட் மிர்ச்சி சிவா இணையிற ப்ராஜெக்ட் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. ராமனுடைய இயக்கத்திலே மிர்ச்சி சிவா நடித்துள்ள பறந்து போ திரைப்படத்தினுடைய வெளியீட்டு தேதியை பற்றிய அறிவிப்பு இன்னும் 1-2 வாரங்களில் வெளியாகும் அப்படின்னு ராம் சமீபத்தில் என்னும் தொலைபேசியிலே பேசிக் கொண்டிருக்கும் போது குறிப்பிட்டார். ஜனநாயகன் திரைப்படத்தில் நடிகர் விஜய்க்கு ஹனுமன் கைன் தான் இன்ட்ரோ சாங் பாட போறாருன்னு வர தகவல்கள் உண்மையான கேஜிஎஃப்லேருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. விஜய் கதாநாயகன் நடிக்கின்ற ஜனநாயகன் படத்திலே ஹனுமான் கைண்ட் ஒரு ரேப் பாடலை பாடப் போகிறார் அப்படின்ற செய்தி எல்லா வலைதளங்களையும் ஏறக்குறைய வந்துவிட்டது. ஆனால் இதுவரைக்கும் யாரும் அந்த செய்தியை உறுதிப்படுத்தவில்லை. புதிய இயக்குநர்களை நிறைய அறிமுகம் படுத்தினது விஜயகாந்த் சாரா, பிரபு சாரா அல்லது வேற யாராவதான்னு சென்னையிலிருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. புதுமுக இயக்குநர்களை மிக அதிகமாக அறிமுகம் செய்ததுன்னா விஜயகாந்தையும் சரத்குமாரையும் சொல்லலாம். நடிகர் அஜித் உடல் மெலிஞ்சிருக்க இந்த டைம்ல அடுத்ததும் ஒரு கேங்ஸ்டர் திரைப்படமா பண்ணாம ஆக்ஷன் கலந்த ஒரு ரொமான்டிக்கான ஒரு மாஸ் திரைப்படத்துல நடிச்சு அதுல நடிகைகள் சாய் பல்லவி அல்லது சமந்தாவுக்கு பேரப் பண்ணா நல்லா இருக்கும் இல்லையா? இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல யோசனை தான். ஆனால் அது போன்ற காதல் கதைகளில் நடிக்க இப்போது இருக்கின்ற கதாநாயகர்கள் யார் தயாராக இருக்காங்க? ட்ரெயின் திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை எப்போ சார் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. இந்த மாத இறுதிக்குள் அல்லது அடுத்த மாத துவக்கத்திலே ட்ரெயின் திரைப்படத்தினுடைய வெளியீட்டு தேதியை நிச்சயமாக தானும் அறிவிப்பார். சார், ரெட்ரோ திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வராராமே, அது உண்மையான? கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. ரெட்ரோ விழாவிலே ரஜினிகாந்த் கலந்து கொள்கிறாரா இல்லையா என்பது அந்த விழா நடந்து முடிந்ததற்கு பின்னால் தான் தெரிய வரும். சார், இந்திய அளவில் எந்த மொழி திரைப்படங்களுக்கு அதிக அளவில் வரி விலக்கு கிடைச்சிருக்குன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. த காஷ்மீர் ஃபைல்ஸ், த கேரளா ஸ்டோரி, சாவா ஆகிய 3 படங்கள் தான் மிக அதிகமான ஸ்டேட்டுகளில் வரி விலக்கு பெற்ற படங்கள். அடுத்து இன்று ஒரு தகவல். இயக்குனர் எம் பாரதி ராஜா எத்தனையோ திரைப்படங்களை இயக்கியிருந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய பெயரை சம்பாதித்து கொடுத்த படத்தில் அலையுலோலை படத்திற்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. அந்த படத்தை தமிழ் தயாரித்து கொண்டிருந்த போதே அதை தெலுங்கிலும் தயாரிப்பது என்று முடிவு செய்தார் பாரதி ராஜா. சங்கராபரணம் படத்தை தயாரித்த ஏடஜி நாகேஸ்வர ராவ் என்பவர் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். தமிழே கதாநாயகன் நடித்த கார்த்திக் தான் அந்த படத்தினுடைய தெலுங்கு பதிப்பான சீதா கோக்கச்சிலக்காவிலும் கதாநாயகனாக நடித்தார். கதாநாயகியாக தமிழில் ராதா நடித்த கதாபாத்திரத்திலே தெலுங்கிலே நடித்தவர் அருணா. தியாகராயன் நடித்த கதாபாத்திரத்திலே தெலுங்கிலே நடித்தவர் சரத்பாபு. ஆனால் தியாகராயனுடைய மனைவி கதாபாத்திரத்துக்கு மட்டும் தெலுங்கிலும் சிலுஸ்மிதாவை நடிக்க வேண்டும் என்று பாரதி ராஜா விரும்பினார். அவருடைய அந்த தேர்வு எவ்வளவு சரியானது என்பதற்கு சாட்சியாக அமைந்தது அந்த படத்தை பார்த்துவிட்டு ஒரு ரசிகர் எழுதியிருந்த கடிதம். தியாகராஜனின் மனைவியாக வந்து காதலர்களை சேர்த்து வைக்க முயற்சித்து அதற்காக தியாகராஜனிடம் அடி வாங்குவதற்கு முன்னாலே அவரை ஒரு பார்வை பார்ப்பாரே ஸ்மிதா, அது தியாகராயனுக்கு மட்டுமா அல்லது ஒட்டுமொத்த ஆண்களின் சமுதாயத்துக்குமா என்பது அவர் மனதுக்கே வெளிச்சம். எவ்வளவு அருமையான நடிகை இழந்து விட்டோம் என்று சிலுஸ்மிதா மறைந்த தருணத்திலே தன்னுடைய ஆதங்கத்தை ஒரு பத்திரிகையிலே வெளிப்படுத்தியிருந்தார் ரசிகர் ஒருவர். சிலுஸ்மிதா அந்த படத்திலே நடித்திருந்த நடிப்பு ரசிகர்களை தாண்டி புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் கவர்ந்திருந்தது. அதன் காரணமாகத்தான் அலையுலோலை திரைப்படத்துக்காக விழா எடுத்த அவர் ராதாவின் அண்ணியாக குடும்பப்பாங்கான கேரக்டரில் சிறப்பாக நடித்துள்ள ஸ்மிதா இனி கிளாமரான கேரக்டரில் நடிப்பதை குறைத்து கொள்ள வேண்டும் என்று அந்த விழாவிலே குறிப்பிட்டார். கார்த்திக் சார் கிட்ட நான் பண்ணுறேன், அவர் தான் சாங் ஃபுல்லாக பாடணும், உனக்காக எல்லாம் உனக்காக.
சென்னையில் வந்து இங்கே ஃப்ளோரில் வந்து செட்டு 2 to 9 கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுங்க. 3 நாள் இங்கே டைம் கொடுத்துட்டாங்க. கார்த்திக் சார் வராரு சார், கார்த்திக் சார் வராரு, வருவார். கரெக்டாக 5 மணிக்கு வந்தார் சார். நான் பயங்கர எனக்கு என்னென்னா ரஜினி கமலோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையும்? இல்லை சார், இல்லை. ரஜினி சார் வந்து ஒரு வாட்டி வந்துட்டு சூர்யாவோட வரீங்களா? பெரியண்ணா இந்த நிலவே சரிகம்மா பார்த்தீங்கன்னா அந்த டூயட் சாங்கு. நீங்கள் அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவரோட கொஞ்சம் இருக்கும். நான் தைரியமாக சொல்லுவேன். பல படங்களை இணைந்து பணியாற்றி விஜய் எப்போ கடைசியாக சந்திச்சிங்க? என் பையன் வந்து ஷோபிக்கிட்ட வந்து அஸ்டண்டாக பண்ணுவேன். அப்போ நான் வந்து கோயிலில் இருக்கேன். திடீர்னு வந்து அவன் ஃபோன் பண்ணுறான், அவன் சர்க்கார் ஷூட்டிங் நடக்குது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.